சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7338824242. தற்போது வந்துள்ள ஒரு முக்கிய செய்தி. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிரான சட்ட விரோத பண பரிவர்த்தனை புகார் விவரங்களை அமலாக்கத்துறை சுப்பிரமணிய சுவாமிக்கு வழங்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோருக்கு எதிரான சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகாரை தன்னிடம் வழங்க வேண்டும் என பிரதான மனுதாரரான சுப்பிரமணிய சுவாமி கோரிக்கை வைத்திருந்தார். சுப்பிரமணிய சுவாமி கோரிக்கையை ஏற்ற நீதிபதி பண பரிவர்த்தனை தொடர்பாக சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீதான புகார் விவரங்களை அமலாக்கத்துறையினர் சுப்பிரமணிய சுவாமிக்கு வழங்க உத்தரவிட்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கு விசாரணையை வரும் ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி கோரிக்கை வைத்தார். சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவித்த அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை இன்றே தொடங்க வேண்டும் என்று தெரிவித்தது. இதையடுத்து முதல் கட்ட வாதங்களை இன்றே தொடங்கலாம் என தெரிவித்து அமலாக்கத்துறை சார்பில் வாதிட நீதிபதி அனுமதி அளித்தார்.